கொண்ட புல்லட்டையை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இவர் இதுவரை பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றிக்கனியை பறித்தவர். இவரை எதிர்த்து போட்டியிடுபவர் யாராக இருந்தாலும் மண்ணை கவுவது நிச்சயம். Thanks, man. All the best. Come on, come on. இதோ ஆரம்பமாகிவிட்டது. சூப்பர் ஃபைட். இதோ வெற்றி பெற்றவர் புல்லட்டாய். நான்தான் மாவீரன் புல்லட்டாய். எஸ். ஓ கொல்லாம விட மாட்டேன். சூப்பர் ஃபைட்டுக்கு நான் ரெடி. ஜாக்கோடி, ஏய் எங்க போய் தொலைஞ்ச? பதில் சொல்லு. நான் இங்க தான் இருக்கேன். நான் கொஞ்சம் ஃபைட் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். முட்டாள், இதுல டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். ஒழுங்கா வந்து வேலையை கவனி, இல்லனா வயித்துல ஈர துணியை கட்டிக்க வேண்டியதுதான். சரி, ஓகே ஓகே, நான் வரேன். நீ போ. என்னோட அன்பு பரிசு. ஆல் ரைட். ஏய், நான் வந்துட்டேன். இன்னைக்கு நைட் எதுவும் ஸ்டார் ஃபைட்டுக்கு போலையா? அதுக்கு பேர் சூப்பர் ஃபைட். அது நேத்து நைட்டே முடிஞ்சிருச்சு. நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? எப்பவும் போல வந்துட்டேமா. ஏன் கேக்குறீங்க? சாப்பிட என்ன இருக்கு? வேலைக்கு போகலையா? ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அந்த ஃபைட்ட பாக்கும்போது எனக்கு கூட அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு தோணுது. அதான். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல ஜாக். நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாமா? இல்ல, எதிர்காலத்துல நான் ஒரு சூப்பர் ஃபைட்டர் ஆகணும்ங்கறது என்னோட ஆசை. முட்டாள்தனமா பேசாத. இந்த சண்டையால உங்க அப்பாவை தொலைச்சது போதும். நீ வேலைக்கு போ. முடியவே முடியாது. அப்பா போல நானும் ஒரு சூப்பர் ஃபைட்டர் ஆகணும், அவ்வளவுதான். ஜாக், நீ எனக்கு ஒரே மக. உன்னையும் நான் இழக்க விரும்பல.
உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு ஒண்ணு ஆகாது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ காதுல விழாத மாதிரி போயிட்டே இருக்கியே. ஜாக், நான் சொல்றத கேளு. சரி, இருந்த ஒரு வாய் சாப்பிட்டாவது போ. என்னம்மா கண்ணு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏய் ஓடாத கண்ணே நில்லு. ஏய் புடா. வேற பாத்துட்டு போடா. இன்னும் அவன் வந்த உடனே அப்படியே வந்து காப்பாத்திடுவான்னு நினைச்சியா? ஏய், என்கிட்ட வாலட்றீங்க. Come on, let's go. வண்டியில ஏறு. உள்ள வரியா? இருக்கட்டும். என் தாத்தாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். தாத்தாவை மீட் பண்ணுமா? வயசான காலத்துல அவர் ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அவர் ரொம்ப வித்தியாசமானவர். அவரை மீட் பண்ணா உனக்கே புரியும். அப்படியா? மகாராணி உத்தரவுப்படியே நடக்கிறேன். பணம் போனா போகட்டும் தம்பி. எதுக்காக அவங்களோட சண்டை போட்ட? என் பேத்தி அவங்க கொண்டு இருந்தாங்கன்னா பணம் மட்டும் தான் அவங்க நோக்கம் மாதிரி எனக்கு தெரியல தாத்தா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சின்ன பொண்ணு. நைட் டைம்ல ஆபத்துல இருந்த உங்க பேத்திய காப்பாத்துனது தப்புன்னு நீங்க சொல்ல ஆமா, வரீங்களா? தப்புதான். உன் அனாவசியமான விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பேசுறீங்க? சரி, நீ ஒரு ஃபைட்டரா? என்ன ஸ்டைல்? நான் எல்லா ஸ்டைலையும் பண்ணுவேன். நீ வளவளன்னு பேசாத. குறிப்பா எந்த ஸ்டைல்ல ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லு. எனக்கு எல்லாமே தெரியும். குங்ஃபு, கராத்தே, பாக்ஸிங்ல இருந்து கிக் பாக்ஸிங் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். பார்த்தா தெரியலையே. என் மேல் நம்பிக்கை இல்லையா? எங்க உன் கைய காட்டு, நான் பாக்குறேன். இதையே உன்னால தாங்க முடியல? என்னால் நிரூபிக்க முடியும். தாத்தா, ஜாக் நம்ம விருந்தாளி, நீங்க அவனை அவமானப்படுத்துறீங்க. ஷாலி, தம்பிக்கு திறமை ஜாஸ்தியா. அவன கொஞ்சம் சோதனை பண்ணணும். சலி, நான் கிளம்புறேன். எங்க போற? ஏய், என்னது? ஓகே ஃபைட்டர், உன் திறமை என்னன்னு இப்ப பார்த்தலாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தொடணும், அவ்வளவுதான். அப்படி நீ தொட்டுட்டா நீ கேட்கிற எதை வேணாலும் நான் தரேன். சரியா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? வீட்டுக்கு வந்து விருந்தாளியை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? சாரி தாத்தா, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட. உனக்கு திறமை இருந்தா ஒரே ஒரு முறை என்ன தொடு பார்க்கலாம். கமான், ஜஸ்ட் ஒன் டச். எஸ். என்ன விளையாட்டு இது? தடுமாறிட்டான். எஸ், ஆமா, நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். நான் இருந்த உடனே கிளம்புறேன். சாலி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன்.
ஜாக் போகாத நில்லு. ஜாக் ஜாக் ஜாக். வயசானாலே இந்த கிழடுங்களுக்கெல்லாம் மூளை குழம்பிடும் போல இருக்கு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்குதுங்க. ஜாக் கொஞ்சம் இருங்க ஜாக். உங்களால எப்படி இந்த சாதனையை பண்ண முடியும்? நீங்களே யாரு? நாங்களா பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ். உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜாக் ஒரு நிமிஷம். நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி இது சாதிக்க முடியும்? ஹீரோவா? என்ன சொல்றீங்க நீங்க? ஜாக் கொஞ்சம் இருங்க, போகாதீங்க ப்ளீஸ். இந்த வீர செயல் மூலமா ஜாக் இந்த நாட்டோட ஹீரோவா இருக்கிறது சந்தோஷத்தை தருது. ஜாக்கோட எதிர்காலம் திட்டம் என்னன்னு அவர் வெளியே வந்தோன்னு அவரை பேட்டி எடுத்து நான் சொல்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை 8 சேனலுக்காக நான்சி. பை. அம்மா என்னதெல்லாம் வெளியே ஒரே கும்பலா இருக்கு? உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு ஜாக். நீ ஹீரோ ஆயிட்ட. எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாரு, உனக்கே புரியும். வணக்கம் நேயர்களே. நேற்று சிட்டி பேங்க் அருகில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை இப்பொழுது பாருங்கள். அங்கு நடக்க இருந்த ஒரு கொள்ளையை தடுத்த மிஸ்டர் ஜாக்கின் துணிச்சலை இந்த அரசாங்கம் பாராட்டுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் மிஸ்டர் ஜாக் மக்களிடையே பிரபலமான ஹீரோவாகிவிட்டார். உனக்காக ரிப்போர்ட்டர்ஸ்ல வெயிட் பண்றாங்க ஜாக். போய் அவங்களுக்கு பேட்டியை கொடு. கமான், நீ போய் தான் ஆகணும். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. அப்படி எல்லாம் சொல்லாத. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதோன்னு எனக்கு பெருசா தெரியலம்மா. நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். இது சேட்டலைட் டிவி ஜாக். நாட்டுல இருக்கிற எல்லாருமே இத பார்த்துட்டு இருப்பாங்க. போய் பேட்டி கொடு. உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. ஜாக், இது எப்படி நடந்தது? இது நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவம். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு தைரியத்தை கொடுத்து வளர்த்தறதுனால நான் என் கடமையை செய்ய முடிஞ்சது. நல்ல சண்டை போட்டீங்க ஜாக். ஏதாவது ஒரு நிமிஷம் ஜாக். இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அடுத்த ஹீரோ இவன் தான். லனி, ஒரு காரியம் பண்ணு. ஜாக் கோடியை மீட் பண்றதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ண. சேனல் 8ல பேசிக்கிட்டு இருக்கானே அவனே தான். ஒரு விஷயம், அவன் மட்டும் தனியா வரணும். ஏஜென்ட்ஸும் லாயரும் வரக்கூடாது. ஓகே? இவன் தான் அடுத்த புது ஹீரோ. பர்ஃபெக்ட். ஹலோ ஜாக், எப்படி இருக்க? அதோ போறாரு நம்ம ஹீரோ ஜாக். ஜாக் ஹீரோ ஜாக். ஜாக் ஹாய் ஜாக், எப்படி இருக்க? நீ இந்த மீட்டிங்க்கு நிச்சயம் போக கூடாது ஜாக். என்ன ரிப்போர்ட்டர் கிட்ட பேச சொன்னது நீதான். மிஸ்டர் சோயா என்ன டிவில பாத்துருக்காரு. இப்போ என்ன மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப வாழ்க்கை முழுக்க உங்க அப்பா மாதிரி ரெஸ்லரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? இல்ல, ஆனா சூப்பர் ஃபைட்ல 2 வருஷம் இருந்தோம்னா அங்க நிறைய பணமும் புகழும் கிடைக்கும். அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். நான் கண்டிப்பா இப்போ ஹீரோ ஆகத்தான் போறேன். அம்மா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு டை கட்ட தெரியல. முடியாது. உனக்கு ஒரு நாள் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வருத்தப்படத்தான் போறீங்க. மா, நான் கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, வரேன். ஜாக், வா வா. உன்னோட வர்க் பண்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உன்னை எல்லாரும் இங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிஸ்டர் சோயா ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அது முடிஞ்சோன்னு உன்னை பாக்குறதுக்கு வருவாரு. ப்ளீஸ் டேக் யூ சீட். பேசுன பணத்தை உடனே கொடுங்க மிஸ்டர் சோயா. ஹாய் ஜாக், ஐ அம் சோயா. ஹலோ. இது யாரு? டீம்மேட்ஸை மீட் பண்ண. உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. வெல்கம் டு சூப்பர் ஃபைட்ஸ். நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆக போற ஜாக். ஜாக், உன்கிட்ட அபாரமான திறமை இருக்கு. நான் உன்னை ஜாக்னு கூப்பிடலாம்ல? நிச்சயமா. உனக்கு என்னோட அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் தான் கிளிஃப். உன்னை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீ இந்த டீம்ல சேரத நான் பெருமையா நினைக்கிறேன். அப்படியா?
எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா. நீ சொல்லு. ஜாக், சொல்ல மறந்துட்டேனே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மிஸ்டர் சோயா கிட்ட பணத்தை பத்தி பேசிக்கிறதா உனக்கு புத்திசாலித்தனம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஓகே ஜென்டில்மேன், நானும் ஜாக்கும் கொஞ்சம் தனியா பேசணும். சரி, உன் லாயருங்க, அவர் உன் கூட வரலையா? சும்மா ஜோக் அடிச்சேன் ஜாக். வா உள்ள போலாம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே ஓகே, பாய் பாய் ஜாக். கம் ஆன் ஜாக். குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லவா? இல்ல வேண்டாம் மிஸ்டர் சோயல். என் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். உங்களை எல்லாம் சந்திச்சதுல சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் நான் சொல்றபடி எல்லாம் கேட்டா தினம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். எங்களோட சேர்றது மூலமா நீ இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆக போற. சரி, நேரா விஷயத்துக்கு வர. நீ ஆவலோட எதிர்பார்க்கிற மாதிரி உன்னை ஒரு சூப்பர் ஃபைட்டரா ஆக்க போற. என்ன சொன்னீங்க? இந்த டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியமே. இவங்க எல்லாரையும் போல என்னுடைய போட்டோ இங்க வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். யா யா ஓ யா யா யா. அதுக்குள்ள சந்தோஷப்படாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உனக்காக என்கிட்ட சில திட்டங்கள்லாம் இருக்கு. செய்வியா? ஓ சொல்லுங்க. செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன். நான் இன்னும் கான்ட்ராக்ட பத்தியே பேசல. உனக்கு ஏஜென்ட் யாராவது இருக்காங்களா? இல்ல. தேவையா? நோ நோ நோ, நாட் நெசசரி. பொதுவா எல்லாரும் ஏஜென்ட் வச்சுப்பாங்க. ஆனா உனக்கு தேவையில்லை. நியாயமான கான்ட்ராக்ட நமக்குள்ள பேசிக்கலாம். ஆமா, நிச்சயமா. கான்ட்ராக்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய சூப்பர் ஃபைட்டரான அழகு தேவதையை மீட் பண்ணு. ஷீ இஸ் ஏஞ்சல். நைஸ் டு மீட் யூ ஜாக். நேத்து டிவில உன்னோட சாகசத்தை பார்த்தேன். நேத்து ராத்திரி நான் உங்களுடைய ஃபைட்டை பார்த்தேன். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நாம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துட்டோம்னா உனக்கு சூப்பர் ஃபைட்ல ட்ரைனிங் கொடுக்க ஏஞ்சல் அப்பாயிண்ட் பண்றேன். ஓ யா, தட்ஸ் கிரேட். உன்னை ட்ரெயின் பண்ண நான் காத்துட்டு இருக்கேன் ஜாக். எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் உனக்கு கத்துக் கொடுக்க நான் காத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட அபாரமா அதை வெளியில கொண்டு வர்றதுதான் என்னோட ஒரே நோக்கம் ஜாக். நான் தயாரா இருக்கேன். ஏஞ்சல், ஜாக் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. நான் பசியோட இருக்கேன். அப்போ நாம மேற்கொண்டு பேசலாமா ஜாக்? உட்காரு ஜாக். ஜாக் ஜாக், இதான் அந்த கான்ட்ராக்ட். நிதானமா படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. பெருசா ஒண்ணும் இல்ல, எல்லாம் யூஷுவல் கான்ட்ராக்ட் மாதிரி தான். கான்ட்ராக்ட சைன் பண்றதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் சில விஷயங்களை தெளிவா பேசிடலாம். அப்பதான் பின்னால பிரச்சனை இருக்காது. நீ நான் நினைச்சதை விட புத்திசாலி ஜாக். இதான் என் வீடா? இப்படி கொடுங்க, நான் பே பண்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டாம். ஜாக், அந்த பில்லை நாங்க பில்லை கொடுக்குறோம். இப்படி கொடு. சொன்னா கேளு, கொஞ்சம் இரு. இந்த பார்ட்டி உனக்காக நாங்க எல்லாரும் கொடுக்கிறோம். அதனால நாங்க தான் பே பண்ணுவோம். ஓகே. ஆல்ரைட், cheers to Jack. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. To all our team. குட் மார்னிங் ஜாக். சரியான நேரத்துக்கு வந்துட்டு. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்படியா? உனக்கு சில மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. ஓகே?
சூப்பர் ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த டெஸ்ட்டை நாங்க வைக்கிறது வழக்கம்தான். டீம்ல ஜாயின் பண்ண எல்லாரும் இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். எதுக்கு? ஜாக், எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. ஓகே? சரி. நான் சொல்ல சொல்ல நீ கிக்கும் பஞ்சும் கொடுத்துட்டே இரு. நான் இங்க மெஷர் பண்ணிட்டே இருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஸ்ட்ரெயிட் பஞ்ச். 5 செகண்ட்க்கு தொடர்ந்து பஞ்ச் பண்ணிட்டே இரு. ஸ்பின்னிங் ஹூக். லெஃப்ட் ஹூக். லெஃப்ட் பஞ்ச். ரைட் பஞ்ச். அடுத்ததுக்கு போலாம். உன்னோட ரியாக்ஷன் டைமை மெஷர் பண்ணணும். சேம்பருக்குள்ள போறியா? ஜாக்கிரதை. முப்பது செகண்ட் தாக்கு பிடிச்சிருக்க. பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். ரிலாக்ஸ் பண்ணு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஜாக். பரவாயில்ல, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். முடிஞ்சிச்சா? இல்ல, இன்னும் இருக்கு. என்ன பண்ற? நாடி துடிப்பு பாக்குறேன். கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு. தட்ஸ் குட். இப்ப ஃபாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். அதுவும் உன்னோட மனசு ஒரு நிலையில இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஜாக். பரவாயில்ல, நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கத்தான் முயற்சி பண்ற. ஃபைட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட மனசை தளர விடாம இருக்கிறது தான். அந்த வகையில உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஜாக். நிஜமாவா சொல்ற? ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? இங்கயா? இப்போவா? ட்ரைனிங்க்கு இடம் முக்கியம் இல்ல ஜாக். நான் சொன்னது இத பத்தி இல்ல, ட்ரைனிங். புரிஞ்சுதா? நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ நீ கிளம்பு ஜாக். இத வச்சுக்க. இது என்னது? இது ஃபைட்டர்ஸ்க்காக தயாரிக்கப்பட்ட விட்டமின் டேப்லெட்ஸ். இது என்னால சாப்பிட முடியாது. வைட்டமின் டேப்லெட் ஜாக், சாப்பிட்டு தான் ஆகணும். Come on, get up, Jack. சோந்து போகாத. Come on, சீக்கிரம். Making your dreams a reality. Dark cloud nights, local and Budokai, fighting together. What they see, you've entered a world of drugs and corruption, murder, extortion, lies and seduction. Super fighter. இன்னொரு ரவுண்ட் போலாமா? Sure. Come on.
நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ரெடி. ஓகே, வா பார்க்கலாம். Hey, good shot, Jack. தயாராயிட்டேனா? எஸ். குட். உன்னோட முதல் ஃபைட்டுக்கு நான் சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ மிஸ்டர் சோயா. ஹாய். கையை அசைக்காம கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? ஆல்ரைட், நான் கிளம்புறேன். உள்ள வாமா. ஜாக், என்ன டல்லா இருக்க? ஏய், கவலைப்படாத. இந்த போட்டியில நீ தான் ஜெயிப்ப. ஜாக், நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்க. நீ தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே சொல்ற? நான் வின் பண்ண முடியுமா? உன் எதிராளி யாரு? தி என்ஃபோர்சர். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனை ஈஸியா வின் பண்ணலாம். சரி, பார்க்கலாம். முயற்சி பண்றேன். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ஜாக்? என் மேல கை வச்சவன் எவனையுமே நான் இது வரைக்கும் சும்மா விட்டதே இல்லை. உன் கதை முடிஞ்சது. இல்ல, உன்னால முடியும். கம் ஆன் ஜாக். வெல் டன் ஜாக்.
வெல் டன். Thank you sir. நான் தான் சொன்னேன்ல நீ தான் வின் பண்ண போறேன்னு. சூப்பர். இனிமே நீ தான் ஹீரோ. சாதிச்சிட்டோம். நம்ம டீமோட புது ஹீரோ ஜாக். எல்லாரும் உங்களை ஹீரோங்கறாங்களே, உண்மையா ஜாக்? தெரியலடா கண்ணா. ஆல் தி பெஸ்ட். நேத்து நடந்த ஃபைட்ல ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றியா ஏஞ்சல்? நீ கலக்கிட்ட ஜாக். அத வேற சொல்லணுமா? உண்மையாவே நல்லா சண்டை போட்டனா? கரெக்ட்டா சொல்லு. என்னோட ட்ரைனிங் ஆச்சே. சோட போகுமா? நான் புதுசுங்கிறதுனால எல்லாரும் என்ன ஒருவேளை குறைவா எடை போடுறாங்களா? ஜாக் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். ஏஞ்சல், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் ஓ மேல. ஓகே, இத கொஞ்சம் புடி ஜாக். ஓகே. நைஸ் கிக். தடுமாறி விழுந்துட்டியா? ஆமா, உண்மைதான். கொஞ்சம் தடுமாறிட்டேன். யாருது? இனிமே உன்னால சண்டை போட முடியாது. உன் கதை முடிஞ்சது. வாடா, உன்னை ஒரு கை பாக்குறேன், வா. எனக்கு நீ ஒரு கொசு மாதிரி. உனக்கு என்ன வேணும்? உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா இந்த டீமை விட்டு வெளியே போயிடு. சோயா செய்யறது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான காரியம் தான். கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, கஞ்சா கடத்துறது, விபச்சாரம் பண்றது, இதெல்லாமே அவனுக்கு கைவந்த கலை. பார்த்தா நல்லவனா இருக்கு, அவகிட்ட இருந்து விலகிடு. நீ நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. அப்படின்னா உன் உயிர் போயிடும். உன்னை ஒரு சமூக விரோதியா மாத்துறதுக்காக அவன் திட்டம் போட்டிருக்கான்.
நாளைக்கு சண்டையில தோத்துடு. அந்த சண்டையில நான் தான் ஜெயிப்பேன். இப்ப நான் சொன்னா உனக்கு புரியாது. நீயே அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். இங்க பாரு ஜாக், அவங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிடாத. அது விட்டமின் டேப்லெட்ஸ் இல்ல. ஏய் ஏய் நில்லு, நீ சொல்றது எனக்கு புரியல. போக போக புரிஞ்சுப்ப. மறுபடியும் என் பேத்திய பாக்குறதுக்கு நீ ஏன் வரல? மதிக்காதவங்க வாசல மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. தோல்வியை கண்டு நீ ரொம்ப சீக்கிரம் துவண்டு போயிடுற. இல்ல, ஆனா நான் என் பேத்தி தங்கமான பொண்ணு, விலை மதிக்க முடியாதவ. அது உண்மைதானே? ஆமா, உண்மைதான். அப்படி இருந்தும் அவளை நீ பார்க்க வரல. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் டிவி ஆட்ஸ்ல அதிகமா வர போல இருக்கு. இப்ப நீ ஃபேமஸ் ஃபைட்டர் இல்லையா? ஆமா, ஃபேமஸ் தான். ஆனாலும் உன் மனசுல சந்தோஷம் இல்லை இல்லையா? பார்த்தா தெரியல. வழக்கம் போல நானும் என் பேத்தியும் நாளை காலையில ட்ரைனிங்ல இருப்போம். நீ ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்க. நீயும் நாளை காலையில எங்களோட ட்ரைனிங்ல வந்து கலந்துக்க. 6:30 AM ஷார்ப். நீ வர்றது அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆமா, எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் அங்க வரத அவ விரும்புவளா? தேனை விரும்பாத வண்டு கிடையாது ஜாக். இதான் அட்ரஸ். நீ அங்க வந்தனா உன் வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனையா அமையும். காலையில சந்திப்போம். எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? 6:30 AM ஷார்ப். ஏய் முட்டாள், பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கம் பண்றியா? ஏய், பொம்பளைங்க கிட்ட வீரத்தை காட்டாதீங்கடா. நீங்க தான்டா பொம்பளைங்க. 10க்கு 8க்கு நடுவுல இருக்கிறவன் நீ தான்டா, நாங்க இல்ல. உனக்கு என்ன வேணும்? உங்க லாபத்துல பங்கு வேணும். நான் எதுக்கு உனக்கு பங்கு தரணும்? அனாவசியமா கேள்வி கேட்காத. நாங்க ஒண்ணு நிறைய சம்பாதிக்கல. தவறா ஓவரா நடிக்கிறான். நீ கஞ்சா கடத்துறதும் கொள்ளை அடிக்கிறதும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏன் பலான வேலை கூட தான் பண்ற. முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னு தான் சொல்லி பாரு. எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? போடா முட்டா பயல. உன்னதாடா சொல்றான். உன் புத்திசாலித்தனத்தை அவனுக்கு காட்டு. காட்டிட்டா போச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல. நான் யாருன்னு இப்ப தெரியுதா? மரியாதையா லாபத்துல பங்க கொண்டு வந்து கொடுத்துரு. என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? வந்துட்டானுங்க. ஏய், நான் தான் உங்களை வர வேணான்னு சொன்னேன்ல. இவனுங்களை அடிக்கிறதுக்கு போய் நீங்க வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இவனுங்க கிடக்கானுங்க ஜுஜிபி பசங்க. எப்படி கிடக்குறானுங்க பத்தியா?
இன்னும் காணுமே. யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தாத்தா? வாழ்க்கையில சிலதை நாம தொலைச்சிடுறோம், அப்புறமா தேடுறோம். சரி வா உள்ள போலாம். என்ன இவ்வளவு நேரம்? ஜாக் இது பப்ளிக் பிளேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் தாத்தா. வாங்க. ஜாக், இந்த தற்காப்பு கலையில இதுவரைக்கும் நீ முறையான பயிற்சி எடுத்துக்கல. உன்னுடைய தசைகளுக்கு நீ வலுவேற்றணும்னா முறையான பயிற்சி எடுத்துக்கணும். நான் உனக்கு கொடுக்க போற பயிற்சி ரொம்ப வித்தியாசமானது. அது ரொம்ப மிருதுவா மெதுவா இருக்கும். மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் ரொம்ப அவசியம். கடினமான பயிற்சி மூலமா நாம அதை சாதிக்க முடியும். சோதனைகளை தாண்டி சாதனை செய்யணும்னா இது அவசியம். உன் உடம்பையும் மனசையும் நீ தளர்வா வச்சுக்கிட்டா இதை அடைய முடியும். தாய்ச்சின்ற இந்த கலை தெளிந்த நீர் மாதிரி ரொம்ப மிருதுவானது, அதே நேரம் ரொம்ப வலிமையானது. இந்த தாய்ச்சியை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய தோல் எலும்பு விலா எலும்பு வலிமையா இருக்கிறது அவசியம். உதாரணத்துக்கு பார்த்தனா சும்மா தள்ளிதானே விட்டீங்க, இதுல பவரே இல்லையே. அப்படியா? இப்ப பாரு. உன்னுடைய குத்து வலிமையா இருக்கணும்னா உன் இடுப்பு எலும்பும் தோல் எலும்பும் ஒரே சமயத்துல வேலை செய்யணும். ஜாக், இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். ட்ரைனிங் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கும் நிச்சயம் வருவல்ல? கண்டிப்பா வருவேன். குட். என்னது? இது விட்டமின் டேப்லெட்ஸ்னு சொன்னாங்க. பார்த்தா அப்படி தெரியல. நான் இதை டெஸ்ட் பண்ணி சொல்ற வரைக்கும் நீ இதை சாப்பிட வேண்டாம். கண்டிப்பா. இன்னைக்கு நைட் டின்னர் போலாமா? ஷூர். ஜாக், 11 மணிக்கு முன்னாடி அவளை வீட்டுல கொண்டாந்து விட வேண்டியது உன் பொறுப்பு. ஓகேவா? நீங்க சொல்றபடியே செய்றேன். ஓகே. நைட் பார்க்கலாம். எங்க உன்னை டின்னருக்கு அனுப்ப மாட்டாரோன்னு பயந்தே போயிட்டேன். சேச்சே, எங்க தாத்தா ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்ல. அப்போ உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நம்புறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் எனக்காக எதை வேணாலும் செய்வாரு. பாய் ஜாக். தாத்தா, குட் நைட். குட் நைட். இனிமேலாவது ஒழுங்கா இருக்க. எப்படி? வாடா. அந்த மாத்திரைகளை நான் செக் பண்ணி பார்த்தேன் ஜாக்.
இது ஸ்டீராய்ட்ஸ். இது தசைகளை வலுப்படுத்தும், ஆனா உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதோட பேர் சரியா தெரியல. ஆனா இத சோதிச்ச டாக்டர்கள் இது மனநிலையை பாதிக்கும்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை சாப்பிடுறத நான் நிறுத்திட்டேன். ஆனா இனிமே என்னால ஒழுங்கா சண்டை போட முடியுமான்னு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால முடியும். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சி ட்ரைனிங். வா சொல்லித்தரேன். இத அடி பார்க்கலாம். சீய பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. அது உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, உன் வாழ்க்கையோட ஒன்றினது. எல்லாருக்குள்ளேயும் சீ இருக்கு. முதல்ல அதை எப்படி உபயோகப்படுத்தணும் நாம கத்துக்கணும். இப்ப பாரு. என்னது அதிசயமா இருக்கு? இருங்க நான் பண்ணி பார்க்கறேன். இது ஒண்ணும் மாய மந்திரம் இல்ல. நீ இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணு. இதுக்கு பேர் என்ன? ஷியா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஷி. என்ன மொழி இது? இது ஒரு சைனீஸ் இன்னர் எனர்ஜி செக். ஷி. சீய தற்காப்புக்காகவும் உபயோகப்படுத்தலாம். இத வச்சு எதிரியையும் வீழ்த்தலாம். மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடுறதில்லைன்னு நினைக்கிறேன் ஜாக். பர்ஃபார்மன்ஸே சரியில்லை. நீ ஃபைட் பண்ண போற டேட் நெருங்கிட்டே இருக்கு. நீ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா உன்னால ஜெயிக்கவே முடியாது. என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? வித் யுவர் பெர்மிஷன். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். காருக்குள்ள தேர் மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை வச்சிட்டு ஜாலியா இருக்க போல இருக்கு. நீ யாரு? உனக்கு shut up please. பேசாம இரு. பொட்டி எனக்கு, குட்டி எனக்கு. ஆஹா பிரமாதமா இருக்கு. இப்ப வேணா வா. அவனுக்கு உன்னோட அருமை தெரியாது. போட அப்புறமா கவனிக்கிறேன். ஏய் ஒரு பீர் எடுத்துட்டு வா. எஸ் சார். சோயா நீயா? மாட்டிக்கிட்ட பாத்தியா? உள்ளே இருக்கிறவனை இழுத்துட்டு வா. இவன் சாகிறத அவன் பார்க்கணும். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. போலியான சரக்கு கொடுக்கறியா? நான் கொடுத்தது நிஜமான சரக்கு. உங்களுக்கு தான் என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. நல்லா பாத்துக்க. ப்ளீஸ். வேணாம் வேணாம். எனக்கு துரோகம் பண்றவன் கதிய நல்லா பாத்துக்க. வேணாம் வேணாம். என்ன விட்டு வேணாம். எனக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. புரியுதா? போய் எல்லார்ட்டையும் சொல்லு நான் யாருன்னு. ஃபேன் வேண்டாம் ஏசி போடுறான்னு சொன்ன கேட்டானா அவன்? இதுக்கு தியானமும் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். சுவாசத்துக்கும் இந்த பயிற்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. மூச்சை உள்ள இழுத்தா நிறைய சக்தி கிடைக்கும். உடம்பு வலிமையாகும்.
அசையாம அப்படியே இரு. உன் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது உதவும். உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டா. முதல்ல அவனை கிளியர் பண்ணுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு தெரியாது. போய் என்னன்னு பாரு. ஏய் விடு, சொன்னா கேளு. நீங்கள் இதுவரை இப்படி ஒரு வித்தியாசமான சண்டையை பார்த்திருக்கவே முடியாது. மிக கொடூரமாக நடந்த இந்த சண்டையில் இவர் தோல்வியடைந்து விட்டார். இந்த பயிற்சியை நீ முறையா செஞ்சனா உடம்பு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். எதிரி உன்னை தாக்க வரும்போது உன்னால அதை உணர முடியும். அடுத்த க்ஷணம் நீ திருப்பி தாக்க முடியும். குட் ஈவினிங். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அமெரிக்கன் சாப்ஸ் இருக்கா? சாரி இல்ல மேடம். ஓகே, ஹாட் அண்ட் சோர் சில்லி சிக்கன் சூப். அது இருக்கு மேடம். ஓகே, அப்படினா போய் முதல்ல சூப் கொண்டு வாங்க. வேற என்ன வேணும் மேடம்? முதல்ல அதை கொண்டு வாங்க சொல்றேன். அது நகர்ந்துருச்சு. என்னால முடியுது. முதல்ல உட்காரு. தாத்தா அது நகர்ந்துருச்சு. ஆல் ரைட். முதல்ல உட்காரு. நாம இப்ப ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். சரி, எனக்குள்ள அந்த சக்தி வந்துருச்சு. சரி. முதல்ல இத சாப்பிடு. இப்போ நான் சொல்றபடி கேட்கல, என்ன நடக்கணும் உனக்கே தெரியல. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. அப்படி இல்ல இவளை குத்தி கொன்னுடுவேன். கொன்னுடு. எனக்கு கவலை இல்ல. என்ன சொன்ன? அவ உயிரோட இருக்கட்ல எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இவளை கொன்னுட்டா
அடுத்தது நீதான். சோயா என்ன காப்பாத்துங்க. முதல்ல அவளை கொல்ல, அப்புறம் பார்க்கலாம். வாடா வா. கிட்ட வராத இவள. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. இனிமேதான் என் சுயரூபத்தை பார்க்க போறேன். நோ நோ நோ. ரொம்ப வலிக்குது இல்ல? பதில் சொல்லு. ஹல்பாய்ஸ். ஹேய் சூப்பர் ஃபைட்டர், ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஹலோ மிஸ்டர் சோயா. உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓ தேங்க் யூ. ஓகே, நீ இந்த சண்டையில ஜெயிக்க கூடாது. நல்ல ஜோக். நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இதுக்காக நான் ஒரு மிகப்பெரிய தொகையை பந்தயமா கட்டியிருக்கேன். நீ தோத்தாதான் அது என் கைக்கு வரும். புரியுதா? மிஸ்டர் சோயா. வேண்டாம் ஜாக், பாஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பல கோடி ரூபாய் பெட்டு கட்டிருக்காரு, மரியாதையை விட்டு கொடுத்துரு. அப்ப நான் சொன்னதை கேட்க மாட்டேன்ல? சொல்றத கேளு ஜாக், நம்ம பாஸுக்கு இதனால பல கோடி ரூபாய் நஷ்டமாகும். என்னால அது முடியாது. பாஸ பகச்சிக்கிட்டா உயிரோட இருக்க முடியாது. எனக்கு இத பத்தி கவலை இல்ல. தோத்து போ. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்க, மறந்துட்டியா? அக்ரிமெண்ட் பிரகாரம் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். இந்த மேட்ச்ல நீ தோத்து போகணும் நான் சொன்னனா இல்லையா? அனாவசியமா பேசாத. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன நீ மேட்ச்ல தோக்கணும். மிஸ்டர் சோயா, சொன்னனா இல்லையா? சொன்னீங்க. நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்கலனா உன் மனசுக்குள்ள என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா நீ இந்த மாதிரி நடந்துப்ப. நீ இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட, பெரிய ஹீரோ ஆயிட்டேன்னு நினைப்பா. இது எல்லாமே நான் உனக்கு போட்ட பிச்சை. அதனால மரியாதையா நடந்துக்க. அப்படியே நடந்துக்க. வார்த்தையால சொன்னா பத்தாது. நீங்க என்ன நம்பலாம் மிஸ்டர் சோயா.
ஜாக், இதெல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு வியாபாரம். ரசிகர்கள் சந்தோஷம் தான் முக்கியம். இதுக்காக சண்டையோட முடிவை நாம தான் தீர்மானிக்கணும். அப்பதான் அந்த சண்டை விறுவிறுப்பா இருக்கும். ஓகே? ரைட். குட். நல்ல பையன். சொன்னவன புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டீம்மேட்ஸ் முக்கியமான வேலையா போறாங்க. நீ அவங்க கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே? சரி, நாங்க வந்துடுறேன். ஜாக் சொல்லுங்க மிஸ்டர் சோயா. மறுபடியும் என்னை ஏமாத்த நினைக்காத. நடந்ததெல்லாம் மறப்போம், மன்னிப்போம். ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாவா? மறுபடியும் பாஸோட பேச்சை மீறணும்னு நினைச்ச அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிப்ப. அவன் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்ப புண்ணாக்கிக்காத. சரி, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? நைட்ல எங்க போவாங்க? எல்லாம் டின்னருக்கு தான். வா வா. சைனீஸ் ஃபுட்டா? ஆமா. ரொம்ப பசிக்குதா? டேய், எவன்டா அது? கஸ்டமர் வந்திருக்கிறோம், ஆளைய காணோம், வெளிய வாங்கடா. டேய் வாங்க. நமக்கு மாமூல் கொடுக்காம கடன் நடத்திக்கிட்டு இருக்கா. வசூலுக்கு வந்திருக்கோம். இதையே முதலே சொல்லல. ஏய், கல்லா நடந்தது கம்பி நீட்டிட்டீங்களா? ஏய் நிறுத்தி, நான் மாமூல் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஐயோ, பல்லு வலிக்கு எவ்வளவு நாடாவது? ஏற்கனவே கொடுத்தாலும் இப்ப மாமூல குடுக்குற. என்ன சொல்ற? ஏண்டா இவ்வளவு கத்தி சொல்றேன், இன்னுமா புரியல உனக்கு? சரி சரி, நான் பணம் கொடுத்துறேன். நீ இந்த ஹோட்டலோட கஸ்டமர் தானே? நீயும் பண்ற ஒட்ட மாதிரி அழுவாத. உனக்குலாம் வாயால சொன்னா புரியாது. பணத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கே தப்பா தோணல? இது சோயாவோட ஆர்டர். இதை தட்ட முடியாது. நாம செஞ்சுதான் ஆகணும். வா கிளம்பலாம். பரவாயில்ல ஜாக், இப்போதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா எங்க வழிக்கு வந்துகிட்டு இருக்க. கீப் இட் அப், கீப் இட் அப். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். வரட்டா? டேய் வாங்கடா போலாம். வாடா, சீக்கிரம் போலாம். டேய், அவனை தூக்கிட்டு வாங்கடா. எங்கடா ஓடுற? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ண நினைச்சியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதா உன் வேலை. அதை விட்டு உன் இஷ்டப்படி நடந்த உன் கதி அதோ கதி.
ஆமா நான் தான். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஆமா எனக்கு தெரியும். நீ சொல்றது சரிதான். உடனே நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன விட்டுறவா? இல்ல, எனக்கு உதவி பண்ணணும். சோயாவை எதிர்த்தா என்னால எப்படி அது முடியும்? அவனுக்கு எதிராக சாட்சியை தயார் பண்ண நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இல்ல 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 என்னால முடியாது. நான் நைட் மாஸ்டர் பார்க்க போகணும். அவர் யார் தெரியுமா? என்னோட மாஸ்டர். நோ. சோயா சட்டவிரோதமா பொண்ணுங்களையும் போதை மருந்துகளையும் கடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு பக்கபலமா நம்ம 2 பேரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல சிக்கினது ரோக்கோ. அவனோட அடுத்த குறி நாம 2 பேரும் தான். இத பாத்தியா? நான் சின்ன பையனா இருக்கும்போது ராக்கோ எனக்கு பிரசன்ட் பண்ணது. அவர்தான் என் ஹீரோ, என் இன்ஸ்பிரேஷன். உண்மைதான். ஆனா அவர் இப்ப அவங்கிட்ட மாட்டி அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? குட் பாய். நமக்கு இப்ப சாட்சி வேணும். அவனுக்கு எதிரான ஆதாரங்களை சேகரிக்கணும். அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. போதை மருந்து கடத்தினது, கொலை பண்ணது எல்லாத்துக்குமே ஆதாரம் வேணும். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் அது முடியும். இது என்னோட gift ஜாக். ஆல்ரைட். ஏய், நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்கலனா உன் மனசுக்குள்ள என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா நீ இந்த மாதிரி நடந்துப்ப. பெரிய ஹீரோ ஆயிட்டேன்னு நினைப்பா? அப்ப வாழ்க்கை முழுக்க உங்க அப்பா மாதிரி ரெஸ்லரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? ஜாக், உங்களை எல்லாரும் ஹீரோன்றாங்களே, அது உண்மையா? தெரியலடா கண்ணா. நீ திரும்பி வந்தது சந்தோஷமா இருக்கு. அதான் உனக்கும் நல்லது. நான் சொல்றபடி கேட்டு நடந்தா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம். வாழ்க்கையில எல்லா வசதியோடையும் நீ வாழலாம். நான் சொல்றபடி எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறேன். நான் இனிமே உங்க கட்சி தான். நீங்க தாராளமா என்ன நம்பலாம், சந்தேகமே இல்ல. குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். குட் பை மிஸ்டர் சோயா. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஜாக் நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். அவனை கூடிய சீக்கிரம் நம்ம தொழில ஈடுபடுத்திடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நாம போதை மருந்து கடத்துறது, பொண்ணுங்களை கடத்துறது, இதெல்லாம் எப்படி போலீஸ்க்கு தெரிய வருதுன்னு தெரியல. எப்படி பாஸ்? நம்ம கூட்டத்தில் இருக்க யாரோ தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியுமா? நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ ஜாக், சோயா பேசுறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன்னை மீட் பண்ணணும். உடனே கிளம்பி வா. ஸ்டேடியத்திலயா? இல்ல, வழக்கமா நாம சந்திக்கிறோமே அந்த இடத்துக்கு நீ உடனடியா வரணும். உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. என்னாச்சு? இன்னைக்கு ராத்திரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏஞ்சல், என்னாச்சு? முதல்ல உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு ஜாக். எதுக்கு நீ தேவையில்லாம அந்த சோயாவோட விஷயத்துல மூக்கு நுழைக்கிற? இதுல நீ தலையிடாத. சொன்ன கேள்வி விட்டுரு. எதுக்காக இங்க வர சொன்னீங்க? கேஜ் ஃபைட்டிங் வித்தியாசமான ஒரு சண்டை. இந்த சண்டைக்கு உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சோயா சொல்லியிருக்காரு. இங்க நான் எதுக்காக வரணும்? ஏஞ்சல், ஏஞ்சல், ஏஞ்சல் பதில் சொல்லு. யார் யாருக்கு போட்டி நடக்க போகுது? அத பத்தி எனக்கு தெரியாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம். உங்கள் கண்களுக்கு விருந்தாக போவது கேஜ் ஃபைட். இருவரில் உயிரோடு இருக்க போவது ஒருவர்தான். முதல் போட்டியாளர் மிகவும் கொடூரமான தி பீஸ்ட். இவருக்கு எதிராக தி ஃபேமஸ் சூப்பர் ஃபைட்டர், ஆக்ரோஷமான புல்லக் ஐ. யார் ஜெயிக்க போறது? ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல.
சண்டை நிறுத்துங்க, அவனுக்கு அடிபட்டு இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத ஜாக், இது வியாபாரம். கமான் மிஸ்டர் சோயா, நிறுத்தலன்னா அவன் செத்துருவான். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன? நான் உடனே கூண்டுக்குள்ள போறேன், நீ கரண்ட கட் பண்ணு. எதுக்காக நீ இப்படி பண்ற ஜாக்? இது உனக்கு தேவையில்லாத வேலை. அவங்க அவனை கொன்னுடுவாங்க ஏஞ்சல். நான் சொன்னதை செய் ப்ளீஸ். சீக்கிரம். உலக்கா இந்த பக்கமா கீழே குடி. ரோக்கோ, இங்க பார். நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். ஓகே? ஆமா, நானே தான். நீதான் எனக்கு கொடுத்த. ஞாபகம் இருக்கா? ரோக்கோ, அவங்கள புடி. ஜாக்க புடின்னு சொல்றல்ல. சொன்னதை செய். என்ன பகச்சுக்காது. நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இனிமே நான் பழைக்க மாட்டேன். நீ ஜாக்கிரதையா இரு. புரிஞ்சுதா? உனக்கு சீக்கிரம் குணமாயிடும். இல்ல ஜாக், இல்ல. நீ அவனை பழி வாங்கணும் ஜாக். இவனுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கணும். நீ கத்துக்கிட்ட சீய பயன்படுத்து. நான் எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும். அவங்க ஆபத்துல இருக்காங்க. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். நீ இங்கே இருந்து அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. யாராவது போன் எடுங்களேன். ஹலோ ஜாக், உள்ள கையை காப்பாத்திட்ட போல இருக்கு. அவன் சாகர நிலையில இருந்தா ராபர்ட். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உனக்கு நான் நிறைய செய்யணும்னு நினைச்சேன். ஆனா நீ காரியத்தை கெடுத்துட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் உன்னை பேச வைக்கணும்னு நினைச்சா, ஆனா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. இன்னும் 1 மணி நேரத்துல ஒரு விறுவிறுப்பான கேஜ் ஃபைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் கூட அதுல போட்டி போட போறது யார் தெரியுமா? நீதான். நான் ரெடி. நீ ரெடியா? யா. ஓகே ஜாக், மீட் பண்ணலாம்.
எங்களை வெளியில விடுங்க. கதவு திறங்க. எதுக்கு பேபி அவசரப்படுற? உன் ஹீரோ வந்துகிட்டே இருக்கான். எங்களை ஒண்ணு பண்ணிடாதீங்க. கதவு திறங்க. போட்டிக்கு தயாராகி விட்டார் மாவீரன் ராபர்ட் சோயா. நான் வந்துட்டேன். அவங்கள ஒண்ணு வெளில அனுப்பு. என்ன ஜெயிச்சிட்டு அவங்கள கூட்டிட்டு போ. ஜாக், உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? உன் எதிர்காலத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சாரி பாஸ். உன் வாழ்த்தனத்தை மரியாதையை நிறுத்து. வாடா வா, உன் சாவு என் கையில தான். மரியாதையா சொல்றேன், அவங்கள விட்டு என் கூட மோது. வா, சீக்கிரம் வா, கமான். குணாகலி, ஜாக், ஜாக், வாங்க போலாம். துரோகி, உன்னை உருவாக்குனது நான். இப்போ உன்னை அழிக்க போறது நான் தான்.
நான் சொன்னல மறுபடியும் என்னை ஏமாத்த நினைக்காதன்னு. இதுக்கு தியானமும் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். சுவாசத்துக்கும் இந்த பயிற்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. மூச்சை உள்ள இழுத்தா நிறைய சக்தி கிடைக்கும், உடம்பு வலிமையாகும். இந்த பயிற்சியை நீ முறையா செஞ்சனா உடம்பு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். எதிரி உன்னை தாக்க வரும்போது உன்னால அதை உணர முடியும். அடுத்த க்ஷணம் நீ திருப்பி தாக்க முடியும். நீ ஒரு மிகப்பெரிய வீரங்கிறத நிரூபிச்சிட்ட ஜாக். இதுக்கு நீதான் காரணம் ஏஞ்சல். உண்மையிலே நீதான் ஹீரோ. ஷாலி, தாத்தா எனக்கு ஒண்ணாகலையே. எனக்கு ஒண்ணு இல்ல தாத்தா, நான் நல்லா இருக்கேன். ஜாக், உன்ன மாதிரி தைரியசாலி தான் நிஜ ஹீரோ. வா.